ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பத்தாவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஒரு நண்பருக்கு பார்சல் போட போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், பார்சல் கார்கோ. அதாவது கார்கோ எப்படின்னா எஸ்டி முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எஸ்டி கார்கோடா. எங்கள் ஊருக்குலாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எஸ்டி கொரியர் வரும். அங்கே பார்த்தேன்னா வெளிநாட்டு ஜாமான் வருது, வெளிநாட்டு ஜாமான் வருது, வெளிநாட்டு ஜாமான் வருது, ஒரே கூப்பாடாக கிடக்கும் தெருவே. அந்த வீட்டுக்கு கொஞ்சம் பெரிய உனக்காரம் போல அப்பெல்லாம் வெளிப்பட்டுருக்கா. வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது அதோட அருமை. இல்லை, அதாவது பார்சல் அனுப்புறதுல முதல்ல நம்ம ஊர்ல கொரியர்லாம் கம்மியா இருந்துச்சு. டிவி, ஃப்ரிட்ஜு நிறையா வருங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து ஊருக்கு போனோம்னா ஆளுங்க வருவேன் அந்த அப்போ இந்த சாமான் அது என்ன பொருட்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்க வருவாங்கல்ல. வெளிநாட்டு பொருள் வாங்குறதுக்கு நம்ம ஊர்ல ஆளுகள் இருக்கு. ஆமாம், ஏன்னா இதில் ஒரு விஷயம் எப்படின்னா அந்த ரியால் இருக்குல்ல, ரியாலை மாற்றுறதுக்கு ஆள் பட்டார்னு வந்துடும். இல்லை, நம்ம கொண்டு போவோம்ல, சும்மா மீதி இருக்கும்ல காசு. எல்லா ஜாமானும் வாங்குவாங்க, தைலத்துல இருந்து எல்லாமே. நம்மளுக்கு வீட்டுக்கே அவங்க தேடி வந்துருவாங்க. எதுவும் இருக்கா தம்பி, எதுவும் வாங்கிட்டு வந்துருக்கீங்களா, எதுவும் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், அப்போல்லாம் எப்படின்னா கடிதம் எப்படின்னா நான்லாம் போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்பேன் அப்பப்போ. இல்லை தலைவர், கடிதம் எங்கள் அப்பா கடிதம் அனுப்புனாங்களா, சின்ன பிள்ளை இல்லை, சின்ன பிள்ளைல நான் கடிதம் எழுதும் பக்கத்துலலாம் உட்காந்துருக்கோம். இல்லடா, அங்கிருந்து வர்ற வெளிநாட்டு பகுதியில இருந்து எழுதி அனுப்புவாங்க. அதுவும் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அப்படி கடிதங்கள் அப்போ உள்ள வெளிநாட்டிலேருந்து இப்போ கடிதம் வரதா இருந்தாலும் சரி, பணம் அங்கேருந்து பணம் அனுப்புறதப்பெல்லாம் செக்கு தான் தெரியுமா? இல்லை, அப்போதான் உண்டியல், அப்போதான் வந்தது உண்டியல். எப்போ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்போ அந்த இது வருது தெரியுமா, லெட்ரு. அந்த லெட்டருக்குள்ளேயே செக்லாம் வச்சுருப்பாங்க. செக் எழுதி உள்ளே இருக்கும். நம்ம லெட்ரு வாங்கினோன்னா அப்படி பார்ப்போம் உள்ள செக்கு. அதாவது செக்கை கிளிக்காமல், லெட்டரை கிளிக்கும் போது செக்கையும் சேர்த்து கிளிக்காமல் அந்த இதை இப்போ எங்கள் அண்ணன் இப்போ கடிதம் வந்துருச்சு அப்படின்னு எங்கள் அண்ணன் என்ன பண்ண எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அண்ணன்ட்ட கொடுத்துருவாங்க. நான் கிளிக்கிறேன்னு சொல்லி நான் சண்டை போடுவேன். நான் கிளிக்கிறேன் அப்படின்னு. இல்லை நீ ஏதாவது உள்ள செக்குக்கு இருந்தால் கிழிச்சு போடுவேன், இல்லை பேப்பர் இருந்தால் கிழிச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கரெக்டாக செக்கிலுக்கான இந்த வெளிச்சத்தில் பார்த்து அப்படி கிழிக்கிறது எல்லாம் ஒரு காலங்கள். அப்படி அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் லெட்ரு எழுதுறதுக்கும் இப்படி தான். சின்ன பிள்ளைல லெட்ரு எழுதுறதுக்கு இருக்குல்ல, கடிதம் எழுத தெரியுமான்னு கேட்பாங்க முதல்ல. அப்போ எங்கள் பக்கம்லாம் எப்படின்னா நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்கல்ல. அப்போ எல்லாம் என்ன, யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன காகிதம், உங்கள் அப்பா கடிதம் போட்டாங்களா, நல்லா காலமா, என்ன பண்ணுறாங்களாம் அப்படிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம் அப்படி இருந்துச்சு. அப்புறம் இந்த இப்போ சாமான்கள்லாம் கொண்டு வருவாங்க தெரியுமா வெளிநாட்டில். இது அது என்ன, இந்த எமர்ஜென்சி லைட்டு. சரி, அப்போ அது பெரிய இது என்ன சொல்கிறது, இதுனா என்ன சொல்கிறதுடா, இதுடா அது என்ன டேப் ரிகார்டா? டேப் ரிகார்டு அதை அப்போ அந்த காலத்தில் டிவி டேப் ரிகார்டெலாம் ரொம்ப ஃபேமஸில். அப்படி இல்லைங்க, அந்த காலத்து எமர்ஜென்சி லைட்லேயே கேசட் இருக்குல்ல, அதான் கேசட் போடுற டைப்பில் வரும். அதில் அதாவது ரெண்டு டியூப் லைட்டு, அப்புறம் மேலே ஒரு சின்ன இந்த லைட்டு, சைடில் ஒரு கேசட் போட்டு போடுற மாதிரி சார்ஜ். அதில் பேசிலாம் அனுப்பிவிடுவாங்க. ஆமாம், ரெக்கார்டு வேறு பாட்டு பாடிலாம் அனுப்பிவிடுவாங்க. எங்கள் ஊரெல்லாம் அந்த சம்பவம் நடந்துருக்கு. அதில் ஒரு விஷயம் எப்படின்னா, கரண்ட் இருக்காது. அப்போல்லாம் எங்கள் அப்பா கொண்டு வரும்போது அந்த இது கொண்டு வந்தால் வீட்டில் கரண்ட் கிடையாது. நம்ம ஊர் அப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடிக்கடி கரண்ட் கட் ஆகும்லங்க. கரண்டே அப்போல்லாம் எங்கள் வீட்டில் இல்லைன்னுவேன். ஊரெலாம் இருந்துச்சு. அப்போ நான் இப்போ சொல்கிறதுனா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன நாங்கள் கரண்ட் இழுக்கல. என்ன 98 97 அப்போ எங்கள் வீட்டில் கரண்ட் இழுக்கலன்னுவேன். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த டேப் ரிகார்டு, இந்த டிவி, இந்த ரேடியோலாம் விலை வைப்பா தெரியுமா, கேசட். அப்போ பாட்டு பதிவு நிறையா இருக்கும். எப்படின்னா அந்த கேசட் ஒரு படத்தில் இருந்து இன்னொரு கேசட்டுக்கு பாட்டு பதிஞ்சு கொடுப்பாங்கல்ல, இந்த டிவி மெக்கானிக் இந்த இதெல்லாம். அப்போ எப்படின்னா பேட்ரி சார்ஜ் போட்டு பேட்ரி எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு பாட்டு போட்டு கேட்குறது. அந்த மாதிரி சார்ஜ் அந்த மாதிரிலாம் போட்டு பாட்டு போட்டு அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் இருந்துச்சுங்க டேப் ரிகார்டு. இந்த எஃப்எம் ஒளியம்
இதெல்லாம் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் டிவி எங்கள் வீட்டில் இருந்திருக்கு, டவர் ஆண்டனா வச்சு. அந்த எனக்கு விவரம் தெரிய ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த ஆண்டனா வந்து சரியா எடுக்காது. அதை ஒரு ஆள் போய் திருகணும், இந்த பக்கம் திருப்பு, இந்த பக்கம் திருப்பு, அந்த பக்கம் திருப்பு அப்படின்னு. அதெல்லாம் ஒரு காலங்கள் அப்படி. ஆமாம், வெளிநாட்டிலேருந்து பார்சல் போட்டு அனுப்பி வர்றதுன்னா அப்போல்லாம் எங்கள் வீட்டிலலாம் அப்படிலாம் எங்கள் அப்பா அப்படி வரும்போது சும்மா கொண்டு வர பொருட்கள் தான். அது இப்போ வந்து அந்த எமர்ஜென்சி லைட்டில் உள்ள இது இருக்குத்தியா, அது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சும்மா வச்சுட்டு விற்றுட்டாங்க. உடனே ஆள் வந்துருமே, அந்த உடனே வந்து அதாவது நம்ம போய் இறங்குறோமோ இல்லையோ அங்கே ஆள் வந்துடும் முன்னாடியே. அந்த காரணம் தெரிஞ்சிடும், கிளியராக வந்துடுவாங்க. ஆமாம், என்ன தம்பி என்ன பண்ணுதியா, அப்படி எதுவும் விற்கிறீங்களா, சேலைகளை விற்கிறீங்களா, லைட் லைட்டு விற்கிறீங்களா, ஆமாம் அப்படின்னு வந்துடுவாங்க. இல்லைண்ணே அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சரி வாங்க செலவு காசு இல்லை என்னத்தையாவது வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறது. அப்புறம் நம்மகிட்ட கையில் இப்போ இந்த ஏதாவது 50 ரியாலு 100 ரியாலு இப்போ கூட போனால் கூட ஆள் வந்துடும். வந்து தம்பி எதுவும் வச்சிருக்கீங்களா, மதுரைக்கு போய் தான் மாற்றணும், இடையில கிடையாது. உங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்களா? வீட்டுக்குலாம் வர மாட்டாங்க, வெளிநாடு ஜாமான் வாங்க ஆள் வரும். ரியால் வாங்கி வந்து நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. நாங்கள் 2019 எங்கள் மாமனார் ஊர்லேருந்து வந்திருந்தார். அப்போ நான் தான் சும்மா ஃப்ரெண்டு சும்மா வச்சுருந்தான், குருவாங்க மாமா வராருன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாத்தையும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவரையும் கூட்டிகிட்டு அப்படியே காசு என்கிட்ட ஒரு 1800 ரியால் இருந்துச்சு. சம்பளம் வாங்கி அப்படியே கொண்டு போய் வரும்போது ரியல் கொண்டு வந்தாப்பிலையா உங்கள் மாமா? நான் மாமா குவைத்தில் ரியால் கொண்டு போயிருந்தேன். சரி. அப்போ வந்து அந்த மதுரை சிட்டிக்குள்ளே தான் போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் போய் மாற்றினீங்களா? அதான் போய் எங்களுக்கு ஏர்போர்ட் அவுட்ருக்கானே மதுரை. சரி, இப்போ உங்கள் ஊரில் வர மாட்டாங்களா? இப்போ நான்லாம் போகிறேன்னா வெளிநாட்டு சாமான் அவங்க தாங்க வருவாங்க. அப்படி காசுமே வெளிநாட்டு சாமான் வாங்குறவங்க தாண்டா அதுவும் வாங்குவாங்க. மாற்றலை எங்கள் ஊரில். இப்போ நான் போயிட்டேன், நான் தம்பி சாமான் எதுவும் கொண்டு வந்தெல்லாம் கேட்பாங்க. இல்லைன்னா என்ன தண்ணி கொண்டு வந்தேன், எதுவும் காசு வீசி வச்சுருக்கீங்களா, ஒரு 100 ரியால் 50 ரியால் ஏதாவது வச்சுருந்தா சொல்லுங்க, கொடுங்க, மாற்றிக்கிடுவோம், நல்லக்கா ரேட்டு அப்படி. அப்போ வந்து 20 ரூபா என்னமோ போய்கிட்டு இருந்துச்சு, 19 சில்லறை என்னமோ போய்கிட்டு இருந்துச்சு, 18 19 சில்லறை என்னமோ போய்கிட்டு இருந்துச்சு. நிறைய ஆகும்ல மாற்றினேன் கிட்டத்தட்ட ஒரு. அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் காசு செலவு தேவைப்பட்டுச்சு. ரியால் அங்கேருந்து பேங்கில் போடுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையானால பேங்கில் போகிறது வந்து என்ன இந்த டாக்ஸி எல்லாம் எதாவது போட்டு கழிக்கும். அங்கே போனால் கொஞ்சம் அப்படியே நெட் அமௌண்ட்டாக கிடைக்கும். அதான் அதில் ஒரு மேட்ரு அமௌண்ட்டாக கிடச்சிச்சு. ஆமாம், சரி அப்படியே வாங்கிட்டு அப்படியே டீசலை போட்டுட்டு அப்படியே கிளம்ப. மெயினாக வந்து எப்படின்னா இப்போ நம்ம போகிறோமோ இல்லையோ நமக்கு முன்னாடி அங்கே ஆள் போயிடும். தம்பி இந்த அங்கனையில ஒரு ஆள் வந்தாப்புல, அவர் வீடு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்பாப்புல. நான் எனக்கு தெரியலண்ணே, 2-3 பேர் வந்திருப்பாங்க கடைசியில். ஆமாம், அது எப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. இல்லை தம்பி எங்களுக்கு அந்த நியூஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த மாதிரி இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பார்சல் வந்து கார்கோ வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், இப்போ எப்படி பார்த்தாலும் சாதாரணமாக ஒரு கப்பலில் போடுறது அப்படின்னா நெருக்கி 2 மாதம் கணக்கு. ஆமாம், நம்ம போட்டோம்ல ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம போட்டோம்ல. ஆமாம், 22 கிலோ போட்டோம். அதான் இப்போ எப்படி போட்டாலும் உனக்கு எத்தனை மாதத்தில் போச்சு? கரெக்டாக 2 மாதத்துலையா? கரெக்டாக 55 நாளில் போச்சு. 55 நாள். அது ஒவ்வொரு நேரத்துக்கு 90 நாள். இங்கே சொல்கிறது 3 மாதம் கணக்கு சொன்னாங்க, ஏன்னா 60 நாளில் போயிடும். ஆனால் என்ன ஒன்று உருண்டையாக போகும், வேஸ்ட்டு. எனக்கு கொரியர் போட்டுறது எனக்கு கேட்டால் வேஸ்ட்டு. ஊருக்கு போகும்போது சேர்த்து வச்சு மொத்தமாக லக்கேஜாக கொண்டு போயிடணும். ஓசியில் கிடைக்கிது ஜாமான் நிறையா கிடைக்கிது. இப்போ ஒரு 10 கிலோ பேரிச்சம்பழம், இந்த மனைக்கு சின்ன பிள்ளைங்க ஐட்டம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கி ஓசியில் கிடைச்சாலுமே அந்த பொருள் வந்து ஒர்த்தாக இருக்குன்னு உனக்கு அந்த போடுற பொருள். சரிங்களா, சும்மா 5 ரூபா பொருள் வந்து 10 ரூபா கொடுத்து எடைக்கு போட்டு கிலோவுக்கு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு கிலோ கொரியர் போடணும்னா 8 ரூபா. ஆமாம், சீக்கு பிளேட்னா 15 ரூபா. ஆமாம், பணம் வந்து போய்கிட்டு இருக்கோம்ல 15 ரூபா விசாரிச்சோம். நம்ம 14 ரூபாய்க்கு தான் இப்போ போட்டோம். 15 ரூபாய்க்கு போட்டோம். நல்ல பில்லு என்கிட்ட இருக்குல்ல, 15 ரூபா இல்லை, 15 ரூபா பெட்டி கட்டினதுக்கு. ஆமாம், 10 ரூபா அப்படி. இது இவ்வளோ நிறைய பேர் இந்த அன்னைக்கெலாம் பார்க்கல, டிவிலாம் ஒரு ஆள் போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. ஒரு இதில் பார்த்தோம் நம்ம இந்த இங்கனைக்கில் உள்ள கார்கோவில் டிவிக்கெலாம் பாக்ஸ் ரெடி பண்ணி அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி இருந்தாப்புல. அது என்ன சொல்கிறது, ஃப்ரீயாக பொருட்கள் கிடைச்சாலுமே வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 20 கிலோ 25 கிலோ நம்ம போடணும்னு நினச்சாலுமே நெருக்கி 400 ரூபாய்க்கிட்ட வந்துடும். 350 400 ரியால்கிட்ட நெருக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், வண்டியை கொண்டு போய் வந்து சிட்டி ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடை, அங்கே போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு சாமான் வாங்க போனோம். ஏத்தத்துலையும் இறக்கத்துலையும் கூட்டிகிட்டு போகிறானே அந்த மாதிரியா. அப்புறம் ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் நம்ம எஸ்டி கார்கோ கொரியருக்கு வந்து உள்ளே போயிட்டு அங்கே ரேட்டு வந்து ஏர் கார்கோவுக்கு வந்து 14 ரியாலு,
சி கார்கோக்கு வந்து 8 ரியாலு. அதோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெட்டிக்கு வந்து 10 ரியாலு ப்ளஸ் அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து போடுவாங்க. ஆமாம், அதாவது பத்தாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே டைம் போகிறதும் தெரியாது. சாமானியை வாங்கினோம்னா வண்டி, அதாவது அதை விட மெயினாக எப்படின்னா சாமானியை வந்து வாங்குறதுக்காக வந்து உள்ளே போயிட்டோம் அப்படின்னா டைம் வந்து போகிறதே தெரியாது. ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா இதை எடுப்போமா அதை எடுப்போமா அப்படின்ட்டு. ரெண்டாவது வண்டி பார்க் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் பத்தாவுக்குள்ளே. எந்த இடமும் கிடைக்காது பார்க் பண்ணுறதுக்கு. ஆமாம், அதாவது ஒரு 8 மணிக்கு உள்ள, அதாவது ஒரு 7:30 மணிக்கு போனால் கூட பார்க்கிங்கிட்ட ஒரு இடத்துல கிடச்சிரும். 8 மணிக்கு மேலே போயிட்டீங்கன்னா பக்கத்தில் எங்கேயும் பார்க்கிங் கிடைக்காது. இல்லைன்னா வந்து பைசா கொடுத்து பார்க் பண்ணுற மாதிரி 4 ரியாலு 1 ஹவருக்கு இந்த மாதிரி போய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்து இது கொடுத்தோம். அதோட வந்து என்னென்னா அதில் மெயினாக வந்து கார்கோவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஏர் கார்கோவில் வந்து இந்த பேட்ரி ஐட்டம், இந்த சார்ஜர் போடுற ஐட்டம் இதுகெல்லாம் வந்து போகாது. அதோட அவர் நம்ம ஆள் வந்து ஒரு பொருள் வந்து 2 பொருள் பேட்ரி போடுற மாதிரி வாங்கியிருந்தாப்புல. ஒன்று சார்ஜர் போடுற மாதிரி, அதில் ஒன்று செட் ஆகலை. அதோட சார்ஜர் போடுறதை எடுத்துகிட்டு பேட்ரி போடுறது வந்து பேட்டரியை கழட்டியாச்சு, சார்ஜர் போடுறத வந்து போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு சரி ஊருக்கு போகும்போது கொண்டு போகலாம் கையில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கையில் எடுத்துக்கிட்டாப்புல. அதோட சரன்னு இந்த போர்வை இதெல்லாம் விரித்து சரன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி உள்ளே வச்சு வெயிட்டு பார்த்து ஒரு 20 கிலோ கிட்ட வந்துச்சு கரெக்டாக. 21 கிலோ. ஆமாம், மொத்தம் சொச்சம் 300 சொச்ச ரூபா வந்துச்சு. எல்லாத்தையும் போட்டுட்டு கிளம்புனோம். இது வந்து எப்படின்னா 20 நாளில் போயிடும். கப்பலில் போட்டிங்கன்னா வந்து 2 மாதம் கணக்கு. ஆமாம், 2 மாதம் கழிச்சு தான் போகும். 10 போயிட்டோம்னால உங்களுக்கு நீங்கள் நடந்து போய் எல்லா சாமானும் வாங்கிட்டு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு காலையில் போனீங்கன்னா 12 மணி ஆயிரும். எப்படி நெருக்கி பார்த்தாலும் 12 மணி 1 மணின்னு நெருக்கிடும். ஆமாம், அப்படி மக்களே அதோட போயிட்டு சாமான் எல்லாத்தையும் போட்டுட்டு திருப்பி வந்து ரூமுக்கு ரிட்டன் வந்தோம். ஆமாம், ஓகே மக்களே, நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.